everyone, welcome back to Digital. ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு டிஜிட்டல் பாதி சேனல். நம்ம ஜெனரல் இங்கிலீஷில் கிராமர் போர்ஷன்ஸில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். ப்ரிஃபிக்ஸுக்கும் சஃபிக்ஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ஒரு வேர்டோட முன்னாடி ஒரு லெட்டரோ இல்லை குரூப் ஆஃப் லெட்டர்ஸோ சேர்ந்து அந்த வேர்டோட மீனிங்கை ஆப்போசிட்டாக கொடுக்குது, அந்த வேர்டோட மீனிங்கை மாற்றுது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரிஃபிக்ஸ். ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு லெட்டரோ ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸோ சேர்ந்து அந்த வேர்டோட மீனிங்கை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அது சஃபிக்ஸ். ஒரு வேர்டுக்கு முன்னாடினா ப்ரீ அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம், சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. அப் அப்படின்னா அவே ஃப்ரம், அதிலிருந்து மாறுபட்டு, அதிலிருந்து நீங்கி, அதிலிருந்து மாறுபட்டு அப்படின்னு அர்த்தம். நார்மல் அப்படின்னா நமக்கு தெரியும் சாதாரணமான அப்படின்னு. இப்போ அப்நார்மல் அப்படின்னா அந்த சாதாரண நிலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறத நம்ம அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி அப்படின்னா எதிர்த்து, அதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது, அதிலிருந்து எதிர்த்து இருக்கிறது, அதுதான் நம்ம ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது தான் நம்ம ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் உரைய வைக்கிறது, உரை நிலையில் இருக்கிறதுன்னு. ஆன்டி ஃப்ரீஸ் அப்படின்னா அந்த உரை நிலையிலேருந்து மாறுபட்டு இருக்கிறது, உரையாமல் இருக்கிற நிலை தான் நம்ம ஆன்டி ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி சோஷியல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, சோஷியல் அப்படின்னா சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறது, ஆன்டி சோஷியல்னா சமூகத்தோடு ஒன்றாமல் இருக்கிறத ஆன்டி சோஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோ அப்படின்னா சுயமாக அப்படின்னு அர்த்தம், செல்ஃப்னா சுயமாக அப்படின்னு அர்த்தம். பயோகிராஃபி அப்படின்னா என்னை பற்றி வேறொருவர் எழுதுறது, மூன்றாம் நபர் எழுதுறது தான் பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபின்னா என்னன்னா என்னை பற்றி நானே எழுதிக்கிறது ஆட்டோபயோகிராஃபி. இப்போது ஆட்டோபயோகிராஃபிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா த விங்ஸ் ஆஃப் ஃபயர், தமிழில் அக்னி சிறகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுதினவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவர் எழுதினதுனா அவரை பற்றி அவரே எழுதிக்கிட்டார், அதனால் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தன்னை பற்றி தானே எழுதி கொள்வது ஆட்டோபயோகிராஃபி, வேற ஒருத்தர் எழுதுறது பயோகிராஃபி. இப்போ அட் அப்படின்னா நோக்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ அட்ஜசன்ட் டு அப்படின்னா இதுக்கு இதை நோக்கி இருக்குது, இந்த திசை நோக்கி இருக்குது இந்த வீடு, இல்லை இந்த ஆஃபீஸ் இதை நோக்கி இருக்குது, இந்த ஆற்றுக்கு நோக்கி இருக்குது, இந்த ஆற்றங்கரையை நோக்கி இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டிலுமே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 இடியட்ஸ் படத்தில் இல்லை நண்பன் படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், வைரஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதில் அவர் என்ன பண்ணுவார், அவரோட ஸ்பெஷாலிட்டி அந்த படத்தில் 2 கைகள்லையும் எழுதுவார், 2 கால்கள்லையும் எழுதுவார் இல்லையா. ஸோ 2 கைகளாலும் எழுத முடிகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். 2 கைகளாலும் எழுதக்கூடிய திறமை இருக்கிறவங்க தான் நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆம்பிகுவஸ் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குன்னா நம்ம ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரிஃபிக்ஸஸ் எல்லா நேரத்துலையுமே வந்து இந்த மாதிரி தனியாக வந்து அதுக்கப்புறமா வேர்டோட ஆட் ஆகி மீனிங் தராது. சில நேரத்தில் அந்த வேர்டு கூடவே இருந்து அதை செப்பரேட் ஆகாமல், அதாவது தனியாக பின்னாடி சேர்ந்து வந்து மீனிங் தராது, அதிலே இருந்து மீனிங் தரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஆம்பிகுவஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா தனியாக இல்லை, அதோடவே சேர்ந்தே இருக்குது. இப்போது நார்மலுக்கும் ஆம்பிகுவஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. நார்மல் வந்து அப்போட சேர்ந்து அப்நார்மல்னு சொல்லுது. ஸோ இந்த ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறது சேர்ந்தே தான் இருக்குது, இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து தனியாக நம்ம ஆட் பண்ணலை, இதில் அதிலே தான் ஆட் ஆகியிருக்கு, ஆட் ஆகியிருந்து மீனிங் தருது. இதில் சில வேர்ட்ஸ் எல்லாம், இந்த லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா தானாகவே வேறு இதுலேயும் ஆட், நம்ம புதுசாக ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணாமல் அது மீனிங் தரும். அந்த மாதிரி வேர்ட்ஸில் சில லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து நம்ம இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நம்ம தனியாக இது ப்ரிஃபிக்ஸோட கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, அதுலேயே ஆட் ஆகி வருது அந்த ப்ரிஃபிக்ஸ். ஸோ இப்போ ஆர்க் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்க். ஆர்க் அப்படின்னா என்னென்னா தலை சிறந்த, மிக முக்கியமான அப்படின்னு அர்த்தம். ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்க் ஏஞ்சல், ஏஞ்சல்லாம் நமக்கு தெரியும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கவங்கள தான் நம்ம ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏஞ்சலை தான் நம்ம ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். பைபிளில் லூசிஃபர் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் இருக்கும். அது ஏன் இந்த ஏஞ்சல் லூசிஃபர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்திருக்கும், அது ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க லூசிஃபரை. ஏன்னா அது அந்த பைபிளில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதனால் அது வந்து கீழே தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அது வரையிலும் அந்த ஏஞ்சல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு, அதனால் அதை நம்ம வந்து ஆர்க் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பி அப்படின்னா என்னன்னா உண்டாக்கு, உருவாக்கு அப்படின்னு அர்த்தம். பி ஃப்ரெண்ட் அப்படின்னா நட்பாகு,
நட்புறு அப்படின்னு சொல்றதா பி ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பை அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ பைலிங்குவல், பை கல்ச்சுரல், பை வீக்லி, பை சைக்கிள் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? பை லிங்குவல்னா 2 கைகளிலுமே எழுதக்கூடிய 2 மொழிகளிலுமே பேசக்கூடியவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பைலிங்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பை கல்ச்சுரல் அப்படின்னா 2 கலாச்சாரத்திலையும் பேசுறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பை கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நபர்களுடைய திருமணம், அந்த கப்பலோட திருமணம் வந்து 2 கலாச்சார முறைப்படியும் நடந்துச்சு, நார்த் இந்தியன் முறைப்படியும் நடந்துச்சு, சவுத் இந்தியன் முறைப்படியும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பை கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பை வீக்லி அப்படின்னா என்ன அப்படின்னா வாரத்தில் 2 முறை வரக்கூடிய மேகசின் இல்லை நியூஸ் பேப்பர் அதெல்லாம் நம்ம பை வீக்லி அப்படின்னு சொல்லலாம். பை சைக்கிள் அப்படின்னா என்னன்னா இருசக்கர வண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மிதி வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் பை சைக்கிள் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு 2 டயர் இருக்கு, அதனால நம்ம வந்து பை சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ கோ அப்படின்னா டுகெதர், இணைந்து அப்படின்னு அர்த்தம். கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னா அவங்க கூடவே வாழ்றவங்க, வசிக்கிறவங்க, அவங்கள தான் நம்ம கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோ ஆப்ரேட் அப்படின்னா அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுதல், அவங்களுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் கோ ஆப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோ ஃபவுண்டர் அப்படின்னா ஒரு நிறுவனத்தையோ இல்லை ஒரு கடையவோ உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கூடவே சப்போர்ட் பண்றவங்க ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் கோ ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் அப்படின்னா எதிர்த்து அப்படின்னு அர்த்தம். இப்போ கவுண்டர் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா இப்போ நான் ஒரு லாயர் அப்படின்னா நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என் ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பதில் பேசுறீங்க அப்படின்னா அது கவுண்டர் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஆப்போசிட்டாக சொல்கிறீங்கன்னா அது கவுண்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கவுண்டர் அட்டாக்கும் அதே மாதிரி தான். இப்போ நான் ஒரு தாக்குதல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தாக்குதல் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹீரோ ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணிடுறாருன்னா அதுக்கு வில்லன் பதிலுக்கு டபுளா ட்ரிப்பிளா பண்ணி பழி வாங்குறாரு இல்லையா? அதுதான் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு அர்த்தம். இப்போ டி அப்படின்னா டூ த ஆப்போசிட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அதற்கு நேர்மாறாக செய், அதற்கு மாறாக செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காட்டை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காட்டை அழித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி வேல்யூ அப்படின்னா மதிப்புறு செய்தல், மதிப்பு கொடுத்தல், மதிப்பழித்தல் அப்படின்னு அர்த்தம். வேல்யூ அப்படின்னா மதிப்பை இல்லாமல் பண்ணுறது, ஒரு நபர் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேலேயோ அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை குறைய செய்கிறது இல்லை போக செய்கிறது தான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செலக்ட் அப்படின்னா செலக்ட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். செலக்ட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து நீக்கிறது தான் செலக்ட் அப்படின்னு அர்த்தம். டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக, அந்த வேர்டு எந்த வேர்டுக்கு முன்னாடி இந்த டிஸ் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வருதோ அந்த வேர்டோட மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றும் அந்த மீனிங்கை. இப்போ அப்பியர் அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம். டிஸ்அப்பியர் அப்படின்னா அந்த தோன்ற நிலையிலிருந்து ஆப்போசிட்டான மீனிங் தரக்கூடிய சொல் என்னவோ அந்த மீனிங்கை தரும். டிஸ்அப்பியர் அப்படின்னா மறைவித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அலோ அப்படின்னா அனுமதி அளித்தல் அப்படின்னு அர்த்தம். டிஸ் அலோ அப்படின்னா அனுமதி அளிக்காம இருக்கிறது, அனுமதி தர மறுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ டிஸ் ஆம் அப்படின்னா என்ன அப்படின்னா செயலிழுக்க செய்யறது, இதை தான் டிஸ் ஆம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குண்டு இப்போ படத்துலலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பாம்பெலாம் வச்சுருப்பாங்க, வில்லன் வைப்பாங்க இல்லை டெரர்ஸ் வைப்பாங்க, அதெல்லாம் இவங்க போலீஸு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆமை டிஸ்மேண்டில் பண்ணு, டிஸ்ஆர்ம் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதுதான் என்ன டிஸ்ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம், செயலிழுக்க செய்கிறது, இதுதான் டிஸ்ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஒய்எஸ் டிஸ், இந்த டிஸ்ஸுக்கும் இந்த டிஸ்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஐஎஸ்னா அந்த வேர்டோட மீனிங்கை மாற்றுறது, டிஒய்எஸ்னா அந்த நிலையிலேருந்து சாதாரண நிலையிலேருந்து இல்லை ஒரு நல்ல நிலையிலேருந்து ஒரு மோசமான நிலையை சொல்கிறது தான் டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டிஸ்லெக்ஸியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு அந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து லெக்ஸி அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். டிஸ்லெக்ஸி அப்படின்னா அவங்களுக்கு சரியாக எழுத வராமல் இருக்கிறது, அதுதான் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவோம். தாரே ஜமீன் பர் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் இருக்குது, ஒரு நல்ல ஃபேமஸான ஆக்டர் தான், ஆமிர் கான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அந்த குழந்தைக்கு அதில் ஒரு குட்டி பையன் வருவான், அந்த குழந்தைக்கு வந்து சரியாக எழுத வராது, ஹேண்ட் ரைட்டிங்லாம் நீட்டாக வராது, அவனுக்கு படிப்பு அவ்வளோவா வராது, அவன் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தலைகீழாக எழுதுவான். ஸோ அதுக்கு பேர் தான் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அவங்கள தான் நம்ம டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்க வந்து சாதாரண இப்போ நம்ம ஏலாம் எப்படி எழுதுவோம், நேராக எழுதுவோம் இல்லையா, அவங்க தலைகீழாக எழுதுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள தான் ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, டிஸ்லெக்ஸி அப்படின்னா நேராக எழுதுறது இல்லை சரியாக எழுதுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டிஸ்லெக்ஸி அப்படின்னா அது சரியாக எழுதாமல் இருக்கிறது, அசாதாரணமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு அந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறத நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதது தான் நம்ம டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், முன்னாள் முன்பு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் சேர்மேன் அப்படின்னா முன்னாள் சேர்மேன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்பவுஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் போலீஸ்மேன் இதெல்லாம் என்ன சொல்லலாம், முன்னாள் கணவன், முன்னாள் மனைவி, முன்னாள் காதலன் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ் போலீஸ்மேனா முன்னாள் காவல்துறை அதிகாரி, முன்னாள் இராணுவ அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நிலையிலிருந்து இன்னும் மேலே அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் பர்ன் பண்ணணும் இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து குறைத்தல் இல்லை கூட்டுதல் அந்த மாதிரி. எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்த நிலையிலிருந்து இன்னும் அதிகமாக, இதை விட இன்னும் அதிகமான, வெளியே அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா, ஆர்டினரினா நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரணமாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அந்த படம் ரொம்ப சுமார் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் ஆகியிருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ இந்தியன் 2 என்ன மாதிரியான ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு, மிக்சட் ரிவ்யூஸ் தான் போயிட்டுருக்கு இல்லையா. ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கு படம் அப்படின்றாங்க. 90% என்ன சொல்கிறாங்க, நல்லா இல்லை, இது வந்து இந்தியன் 1 அது எவ்வளோ 25+ இயர்ஸாக கட்டிக்காத்த மானத்தை இந்த படம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இது நல்லா கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ஆர்டினரி அப்படின்னா சாதாரணமான அப்படின்னு அர்த்தம். இதே இந்த இந்தியன் 2க்கு ஆர்டினரின்னு சொல்கிறாங்களா, இந்தியன் 1 அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரியா சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லணும்னா அது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபோர் அப்படின்னா முன்பு, முன்னாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபோர் ஹெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், முன்னெற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்காஸ்ட் அப்படின்னா வானிலை அறிக்கையை முன்னாடியே நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி இது புயல் வரும், மழை வரும், வெள்ளம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹெமி அப்படின்னா ஹாஃப், ஹாஃப் அப்படின்னு அர்த்தம், பாதி, பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்பியரோட பாதி அதுதான் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பியரில் ஒரு பாதி அதுதான் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹெட்டிரோ அப்படின்னா என்னன்னா வேறுபட்டு இருக்கிறது, இதுதான் ஹெட்டிரோ ஜீனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜீனஸ்னா நமக்கு தெரியும் என்னது, ஜீனஸ்னா ஹெட்டிரோ ஜீனஸ். ஹெட்டிரோஜீனஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள்லையோ இல்லை ஒரு பொருள்களையோ வெவ்வேறு வகையான மனிதர்கள் இருக்காங்க, வெவ்வேறு வகையான கதம்பமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெவ்வேறு விதமான பொருட்களோ இல்லை வெவ்வேறு வகையான மனிதர்களோ இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோமோ அப்படின்னா சேம், ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹோமோஜீனஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய. ஹெட்டிரோஜீனஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், வேறு வேறு மாதிரி கதம்பமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லை. இப்போ ஹோமோ அப்படின்னா சேமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹோமோசெக்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே இனத்தை சேர்ந்த, அதாவது ஆண் பாலுக்கு ஆண் நபர்களுக்கு ஆண்கள் மேலேயே இருக்கிற ஒரு ஈடுபாடு, பெண்களுக்கு பெண்கள் மேலேயே இருக்கிற ஈடுபாடு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹோமோஃபோன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை, இருவேறு வார்த்தை, அந்த இருவேறு வார்த்தைக்கு ஒரே மாதிரியான ஓசைகள் தருது அப்படின்னா அது ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹைப்பர் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வென்டிலேஷன் அதிகம் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நிலையை தான் நம்ம ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யாரையாவது ஒருத்தர் அப்படின்னா நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா சாதாரணமாக ஆக்டிவாக இருக்கிறதா இருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, அதுதான் நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்.
இல்லை அப்படின்ற அர்த்தத்தை தரும், இல்லைன்னா ரிவர்ஸ் த மீனிங், அந்த வேர்டோட மீனிங்கை ரிவர்ஸ் பண்ணி தரும். இதுதான் இம். பேஷண்ட் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க. இம்பேஷண்ட் அப்படின்னா பேஷண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாகவே இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு அமைதி இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டபிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப அமைதியாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாமா? மியூட்டபிள் அப்படின்னா அவங்க ஒரு சேஞ்சில் இருக்கவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சேஞ்ச், மியூட் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ மியூட்டபிள் அப்படின்னா அந்த சேஞ்சுக்கு ரெடியாக இருக்கவங்க, தயாராக இருக்கவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இம்மியூட்டபிள்னா அந்த சேஞ்சுக்கு தயாராக இல்லாதவங்க அப்படின்றதவங்கள தான் இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இர் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், இல்லை அந்த வார்த்தையோட அர்த்தத்தை ரிவர்ஸில் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரீப்ளேசபிள்னா மாற்றக்கூடியது, மாற்றிக்கொள்ளக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இர்ரீப்ளேசபிள் அப்படின்னா மாற்றிக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் மை இர்ரீப்ளேசபிள் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை இர்ரீப்ளேசபிள், ஹீ இஸ் மை இர்ரீப்ளேசபிள் லவ் பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். இல்லை ஹீ இஸ் மை இர்ரீப்ளேசபிள் ரோல் மாடல் ஐகான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இவங்களை யாராலையுமே என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்க இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோன்னா அது இர்ரீப்ளேசபிள். இல் அப்படின்னா என்னென்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், ரிவர்ஸ் த மீனிங் அப்படின்னு அர்த்தம். அந்த இல்லை அப்படின்னு அர்த்தம், இல்லை அந்த வேர்டோட மீனிங்கை ஆப்போசிட்டாக மீனிங் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். லாஜிக்கல் அப்படின்னா லாஜிக்காக பேசுறது, சரியாக இருக்கிறது. இல்லாஜிக்கல்னா அந்த லாஜிக் இல்லாமல் இருக்கிறதா இல்லாஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்திரமுகி அந்த மாதிரி அரண்மனை அந்த மாதிரிலாம் படம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி படம் இல்லை, ஜென்ரலி நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னா லாஜிக் பார்க்காம பார்க்கணும். இப்போ லாஜிக் பார்த்துட்டு நம்ம படம் பார்த்தோன்னா நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதெல்லாம் போயிடும். இப்போ நம்ம சொல்லும் போது இந்த படத்தில் லாஜிக்கே இல்லை, எல்லாம் கதை இடிக்குது, அந்த சுச்சுவேஷன் எப்படி இங்கே வந்துச்சு, இவர் ஏன் இவங்களை கொலை பண்ணுறாங்க, இது சரியே இல்லையே, இவரை ஏன் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். இது லாஜிக்காகவே இந்த படம் இந்த படத்தில் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாஜிக்கல் அப்படின்னு அர்த்தம். லெஜிட்டிமேட் அப்படின்னா முறையான அப்படின்னு அர்த்தம். இல்லெஜிட்டிமேட் அப்படின்னா முறையில்லாத அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் அண்ட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னா தவறான முறையில் பிறந்த குழந்தை அவங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இல்லெஜிட்டிமேட் தவறான, லெஜிட்டிமேட்டா முறையான அப்படின்னு அர்த்தம், இல்லெஜிட்டிமேட்னா முறை இல்லாத அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ரா அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அடியில் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒரு பில்டிங்லாம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தான் பில்ட் பண்ணுவோம் இல்லையா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இது பண்ணிட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கீழே, அடியில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்ஃப்ராரெட் ரேஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்ன பண்ணும், உள்ள நம்மளோட சதைக்குள்ளே பூந்து நம்மளுடைய என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமான அதை ஊடுருவி எங்கே நம்ம அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை காமிக்கிறோமோ அங்கே அது ஊடுருவி நமக்கு அது அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இன்ஃப்ராரெட், உள்ளே, ஊடுருவி, அடியில் அப்படின்னு அர்த்தம். இன்டர் அப்படின்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். இப்போது இன்டர்நேஷ்னல் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையே, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் அப்படின்னா இல்லை இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் அப்படின்னா அந்த காலேஜுக்குள்ளேயே நடக்கிற காம்படிஷன் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா வீனஸ் அப்படின்னா ஒரு உடம்புக்குள்ளே இருக்க எல்லா நரம்புகளுக்கும் நடுவில், அதற்குள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ட்ரோ அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம ஒருத்தருடைய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஷின் பண்ணுவோம், இவங்க சரியாக சொல்கிறாங்களா, இல்லை நம்ம நினைப்போம் இல்லையா இது சரிதானா அப்படின்ட்டுலாம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பற்றின தாட்ஸை நம்மளே கொஷின் பண்ணிக்கிறோன்னா அது இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு அர்த்தம். கிலோ அப்படின்னா என்னன்னா 1000 அப்படின்னு அர்த்தம். கிலோகிராம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஸோ கிலோ பைட், கிலோகிராம், கிலோமீட்டர் இது எல்லாமே நம்ம கிலோ அப்படின்னு வந்துட்டாலே அது 1000 அதை தான் மீன் பண்ணுது. மேக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா லார்ஜ்,
பெருசா, பெரிதான அப்படின்னு அர்த்தம். மேக்ரோ எக்கானமிக்ஸ் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சின்னது அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோனா பெருசு அப்படின்னு அர்த்தம். மேல் அப்படின்னா மோசமான அப்படின்னு அர்த்தம். மேல் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒழுங்கா வேலை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். மேல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சரியா வேலை செய்யாதது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சரியான முறையில் கவனிக்கிறது. மேல் ட்ரீட்மெண்ட்னா சரியான முறையில் கவனிக்காதது. மேல் நியூட்ரிஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரிஷன் அப்படின்னா சத்தானது, சத்து உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். மேல் நியூட்ரிஷன்னா சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மெகா அப்படின்னா மில்லியன் அப்படின்னு அர்த்தம். மெகா பைட், மெகா வாட், மெகா டன் அப்படின்னா மில்லியன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவருக்கு மில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டி அவரை நம்மளால எண்ணவே முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப சூப்பர், ஒரு சூப்பர் ஹிட் ஆக்டர் இல்லை சூப்பர் குட் ஆக்டர் அப்படின்னு சொல்றோம்னா அப்படி சொல்லலாம். மெட்டா அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். மெட்டாபிசிக்ஸ், மெட்டபாலிசம், மெட்டமார்பசிஸ் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். மெட்டமார்பசிஸ் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது அப்படின்னா நம்ம மெட்டா அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆக்சுவலி 2 வார்த்தை இருக்கு, மைக்ரோ இருக்கு, மினி இருக்கு. இப்போ 2 வார்த்தை எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ மைக்ரோனாலும் ஸ்மால் தான், மினினாலும் ஸ்மால் தான், ஆனால் அந்த மீனிங் வந்து கொஞ்சம் மாறும், நம்ம யூஸ் பண்ணுற இடம் மாறும். இப்போ எல்லா இடத்துலையும் இது ரெண்டுமே சேம் மீனிங் தானே இருக்குது, ஸ்மால்னு தானே இருக்குது, நம்ம இது ரெண்டும் எங்கே வேணாலும் போடலாமே அப்படின்னா இல்லை, கிடையாது, அப்படி போடக்கூடாது. மைக்ரோஸ்கோப் அப்படின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், மைக்ரோன்றதை போடணும். மினிஸ்கோப் அப்படின்னு போட்டால் அது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அதாவது அந்த இடத்துக்கு இதுதான் போடணும் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அதுதான். இப்போ காயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து தான் தடவுவோம் இல்லையா, நம்ம மிளகாத்தூளா தடவுவோம் இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ மினி மைக்ரோ அப்படின்னா மைக்ரோஸ்கோப் சொல்லலாம். மைக்ரோ ஆர்கானிசம்னா சிறிய உயிரினம், நுண்ணுயிரினம், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோஸ்கோப், சிறிய அப்படின்னு சொல்லுவோம். மினி அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். அதாவது மைக்ரோ அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம், மினினா அதை விட சிறியது அப்படின்னு அர்த்தம். மைக்ரோனாலும் சிறியது தான், மினினாலும் சிறியது தான். ஆனால் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, மைக்ரோவை விட இது ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். மினியேச்சர் அப்படின்னா அதை விட ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம். மினிமம்னா மிக ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ மிஸ் அப்படின்னா தவறான அப்படின்னு அர்த்தம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், மிஸ்பிஹேவ், மிஸ் மேட்ச், இதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம பார்த்தாலே நமக்கு மீனிங் தெரியும். மீனிங் அண்டர்ஸ்டாண்ட், பிஹேவ், மிஸ் மேட்ச். அண்டர்ஸ்டாண்ட்னா நல்ல புரிதல் அப்படின்னு அர்த்தம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா சரியான புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். பிஹேவ் அப்படின்னா சரியான முறையில் நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். மிஸ்பிஹேவ் அப்படின்னா அவங்க தவறான முறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தவறான தொடுதல், பார்வை, இது எல்லாமே மிஸ்பிஹேவ் அப்படின்னு அர்த்தம். மேட்ச் அப்படின்னா சரியான சரியாக ஜோடி பார்க்கறது, இல்லை சரியான முறையில் நம்ம மேட்ச் பண்ணுறது. மிஸ் மேட்ச் அப்படின்னா தவறான முறையில் நம்ம மேட்ச் பண்ணுறது, லெஃப்டில் போடுற ஷூவை ரைட்டில் போடுறது, இதெல்லாம் நம்ம மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ அப்படின்னா முன் அப்படின்னு பார்த்தோம், பிஃபோர். ப்ரீனா முன் அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ரிவ்யூ, ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படின்னா வியூ அப்படின்னா பார்க்கறது, ப்ரிவ்யூ அப்படின்னா முன்னாடியே பார்க்கறது, இதுதான் ப்ரிவ்யூ அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்டாரிக் அப்படின்னா வரலாறு, ப்ரீ ஹிஸ்டாரிக்னா வரலாற்றுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். ப்ரோ அப்படின்னா ஃபார்வர்ட் டு, அதாவது இதை நோக்கி அப்படின்னு அர்த்தம். ப்ரொமோட் அப்படின்னு நமக்கு தெரியல, ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன, அடுத்த நிலைக்கு போகிறது, இதுதான் ப்ரொமோட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னா சாதாரணமாக ஆக்டிவாக இருக்கிறதுலேருந்து இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்க, அதுதான் நம்ம ப்ரோ ஆக்டிவ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ ரீ அப்படின்னா மறுபடியும், திரும்ப அப்படின்னு அர்த்தம். ரீடு, ரிட்டர்ன், ரீரைட், ரீபில்ட், ரீகால், ரீசைக்கிள், ரீசெல்லிங், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், திரும்ப எழுதுறது, திரும்ப போகிறது, திரும்ப கட்டுறது, ஞாபகப்படுத்துறது, மறுசுழற்சி, ரீசெல்லிங்னா திரும்ப விற்கிறது, இதுதான் நம்ம ரீசெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சப் அப்படின்னா அடியில் அப்படின்னு அர்த்தம். சப்மரைன், சப்வே, சப்மர்ஜ், சப்ஸ்டாண்ட்,
சப்டியூ, சப்சீக்வெண்ட் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே அடுத்த நிலையில் இருக்கிறது, அடியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் தானே சப் அப்படின்றது தானே ஒரு பொசிஷனும் வருது இல்லையா? நமக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு கேடர் இருக்குது இல்லையா? சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன? அடியில் அப்படின்னு அர்த்தம் தருது. அது என்ன அர்த்தம் தருதுன்னா, அந்த நிலை இன்ஸ்பெக்டருக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்த அண்டர் அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து இருக்காங்க, அதனால சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். டிரான்ஸ் அப்படின்னா அக்ராஸ், அதற்கு பியாண்ட், இதை தாண்டி அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்லேட் அப்படின்னா இதிலிருந்து மொழிபெயர்க்க பண்ணுறது, மொழிபெயர்க்கிறது, மாற்றி மொழிபெயர்க்கிறது, இதிலிருந்து இதுக்கு அப்படின்னு மொழிபெயர்க்கிறது. ட்ரை, ட்ரை அப்படின்னா 3 3 அப்படின்னு அர்த்தம். ட்ரை கலர், ட்ரையாங்கிள் அப்படின்னா கலர்னா நமக்கு தெரியும் நிறம், ட்ரை கலர்னா 3 நிறம் அப்படின்னு தெரியும். ட்ரையாங்கிள், ஆங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆங்கிள் அப்படின்னு. ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 விதமான கோணங்கள், 3 விதமான ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை சைக்கிள், சைக்கிள்னா நமக்கு தெரியும் ட்ரை சைக்கிள் அப்படின்னா 3 சைக்கிள் அப்படின்னு தெரியும். ட்ரைலாஜி அப்படின்னா அந்த நாவலுக்கோ இல்லை அந்த கதை புத்தகம், எந்த புத்தகமோ இல்லை படமோ அதோட 3 பார்ட்ஸ், அதுதான் நம்ம ட்ரைலாகி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாங்குலர் அப்படின்லாம் சொல்லுவோம். இதுதான் ட்ரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது சப்ஃபிக்ஸ் பார்க்கலாம். சஃபிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஏபிள். சஃபிக்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணி அந்த ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸோ இல்லை சிங்கிள் லெட்டரோ சேர்ந்து அந்த வேர்டோட மீனிங்கை மாற்றுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஏபிள் அப்படின்னா இதை செய்ய முடிகிறது அப்படின்னா ஏபிள் அப்படின்னு சொல்லுவோம். நோட்டிசபிள்னா நோட்டீஸ் பண்ண வைக்கக்கூடியது, இதுதான் அடோரபிள், அட்வைசபிள், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அக்ரியபிள்னா இதை நம்மளால அக்ரி பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அவைலபிள்னா தயாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அல் அப்படின்னா இது தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ பர்சனல் அப்படின்னா அந்த நபருக்கு தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். அப்ரூவல் அப்படின்னா அப்ரூவலுக்கு ரிலேட்டடான, அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு அர்த்தம். இப்போ அன்ஏஎன் அப்படின்னா இதுவும் தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரீஷியன், ஆஃப்ரிக்கன், இதெல்லாம் அகாடமிஷியன், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா அதற்கு தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். எந்த வார்த்தைக்கு முன்னால் அது வருதோ அதற்கு தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரீஷியன் அப்படின்னா அந்த மின்சாரம் சார்ந்த வேலை செய்கிறவங்கள தான் நம்ம எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்ரிக்கன் அப்படின்னா ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நம்ம ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அகாடமிஷியன் அப்படின்னா படிப்பு சம்பந்தமான தொழிலை செய்கிறவங்க அகாடமிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை அதை ஓனராக இருக்கலாம். நம்ம அகாடமிஷியன், நம்ம ஜென்ரலி நம்ம அகாடமிஷியன்னா டீச்சர்ஸை தான் சொல்லுவோம். ஸோ அகாடமிஷியன்னா டீச்சிங் சம்பந்தமான எஜுகேஷன் ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கவங்கள தான் நம்ம அகாடமிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஸ் அப்படின்னா அந்த நிலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் ஆர் கண்டிஷன் ஆஃப் அந்த நிலையை குறிக்கக்கூடியது அன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா பொறுத்து கொள்ளக்கூடிய நிலை, தாங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏட் அப்படின்னா அந்த குணம் இருக்குது அவங்க கிட்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார்ச்சுனேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லணும்னா நல்ல வேலை, நான் வந்து இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எதிர்பாரா விதமா அப்படின்றதா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா இது ஒரு ஆக்ஷனை குறிக்கும், இல்லை அந்த ஆக்ஷனோட முடிவில் கிடைக்கிற ரிசல்ட்டை குறிக்கும், அதுதான் ஏஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேல்குலேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். கேல்குலேஷன் அப்படின்னா அந்த கணக்குடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். செலப்ரேட் அப்படின்னா நம்ம கொண்டாடுறது. செலப்ரேஷன் அப்படின்னா கொண்டாட்டம், அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு இல்லை அந்த நிகழ்வோடைய முடிவு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏட்டிவ் அப்படின்னா அந்த ஒரு குணம் கொண்டிருக்கிறது இல்லை இந்த குணத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிரியேட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நமக்கு உருவாக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்டிவ் அப்படின்னா அந்த உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தான் நம்ம கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவலை சொல்லக்கூடியவங்க, அந்த தகவலை சொல்லக்கூடிய நிலையில இருக்கவங்க, அதுதான் அவங்கள தான் நம்ம இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இடி எட் எட் இடி இதை நம்ம எப்போ சொல்லுவோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம், நம்பர்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம். இப்போ பேக், வெட்ஜ், எக்ஸீட், லிமிட், அல்லெஜ்டு, காடட், 100, இதுலலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேக் அப்படிங்கிறது வேர்பா, 100 அப்படிங்கிறது நம்பரா, ஸோ இங்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா இடி வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இஎன் அப்படின்னா இதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இதனால உருவாக்கப்பட்டது, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அந்த இஎனுக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருதோ அதால இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இது என்ன சொல்லுது, உட்டன் அப்படின்னா உட்டுனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவேக்கன் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா முழிக்கிறது, கண் விழிக்கிறது, இதுதான் அவேக்கன் அப்படின்னு சொல்லுது. என்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த நிலையை குறிக்கிறது. பெர்மனன்ட் அப்படின்னா, பெர்மனன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் பெர்மனன்ட் அப்படின்னு. பெர்மனன்ஸ் அப்படின்னா அது என்ன சொல்லுது, அந்த அதாவது ஒரு நமக்கு அந்த நிலையிலிருந்து மாறுபடாம அப்படியே இருக்கிறது கடைசி வரைக்கும், அதுதான் நம்ம பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த நிலையில இருக்கிறது, எக்ஸிஸ்டிங். இஆர் இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வேர்டு, இந்த ப்ரிஃபிக்ஸ் எதுக்கு முன்னாடி வருதோ அந்த வேர்டோட ஆக்ஷன், அந்த பர்சன் என்ன வேலை செய்கிறாங்க இல்லை அந்த பொருள் என்ன வேலை செய்யுது அவங்க செய்கிற அந்த ஆக்ஷனை குறிக்கிறது தான் இது இஆர் அப்படின்னு சொல்லுவோம். ரன்னர், ஃபாஸ்டர், டான்சர், டிரைவர், மாஸ்டர், இதெல்லாம் என்னது அந்த பர்சனோ இல்லை திங்கோ செய்கிற வேலையை குறிக்கிறது, அந்த செயலை குறிக்கிறதா இந்த இஆர். ரன்னர் அப்படின்னா ஓடும் வேலையை செய்கிறவர், ஓடுகிறவர், அத்லெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபாஸ்டர் அப்படின்னா எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, ஸோ ஃபாஸ்டர். என்ன மாதிரியா டான்ஸ், யார் டான்ஸ் பண்ணுறாங்க, டான்ஸர் தான் டான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ டான்சர். டிரைவர், யார் வண்டி ஓட்டுறாங்க, டிரைவர், ஸோ டிரைவர். இஎஸ் இது என்னன்னா ப்ளூரல் ஃபார்முக்கு மட்டும்தான் வரும், இஎஸ் ப்ளூரல் ஃபார்முக்கு மட்டும்தான் வரும். ஸ்டிச், ஸ்டிச்சஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், ஃபிஷ், ஃபிஷஸ், பிரான்ச், பிரான்ச்சஸ், ஃப்ளாஷ், ஃப்ளாஷஸ், கிஸ்ஸஸ், டாக்ஸஸ், பஸ்ஸஸ், இதெல்லாமுமே என்னது ப்ளூரல் ஃபார்ம். இப்போ இஎஸ்டி இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்ல. இஎஸ்டி எப்பவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில தான் வரும். பிக்கெஸ்ட், ஏபிளஸ்ட், அப்ரப்டஸ்ட், ஆப்சென்டஸ்ட், அப்சல்யூட்டஸ்ட், இதெல்லாம் என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்ம பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு 3 டிகிரி பார்க்குறோம் இல்லையா, அதில் வர சூப்பர்லேட்டிவ்ல வர்றதுக்கு தான் இஎஸ்டி வரும். பிக்கெஸ்ட், ஏபிளஸ்ட், இதெல்லாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த இபிள் அப்படிங்கிறது என்னன்னா இதால செய்ய முடிகிறது அப்படின்னு தான். சென்சிபிள் அப்படின்னு நீ கொஞ்சம் சென்ஸோட இரேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சென்ஸோட இருக்கிறோம் அப்படின்றத சொல்றது தான் என்னது சென்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். சென்சிபிள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பகுத்துணர்ந்து நடந்துக்கிறது, ஸோ பகுத்துணர்ந்து நடந்துக்கக்கூடியதை நம்ம சென்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசி அப்படின்னா நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்துக்கு தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். இப்போ காமிக் அப்படின்னா காமெடி ரிலேட்டடானது அப்படின்னு அர்த்தம். ஆர்கானிக்னா இயற்கை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆக்ஷனோட ப்ராசஸை சொல்றது இல்லை அந்த ஆக்ஷனையே சொல்றது. இப்போ ஆக்ஷன், டெசிஷன், ஃபியூஷன், கலெக்ஷன், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் ஷன்னில் சொல்லலாம். ஆக்ஷன்னா நடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு செயல்னு சொல்லலாம். டெசிஷன்னா முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஃபியூஷன், ஃபிஷன் கூட இதுக்கு சொல்லலாம். ஃபியூஷன், ஃபிஷன், கலெக்ஷன், இன்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன், சூப்பர்ஃபிஷன், இன்வென்ஷன் எல்லாமே சொல்லலாம். இப்போ ஐஎன்ஜி அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்லை ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஐஎன்ஜி சொல்லுவோம். மூவிங், காவிங், டான்சிங், சிங்கிங், ஆக்டிங், இது எல்லாமே அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதை நம்ம சொல்றோன்றதுனால ஐஎன்ஜி யூஸ் பண்றோம். இந்த இஷ் எங்க சொல்லுவோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபூலிஷ் அப்படின்னா முட்டாள்தனமான அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இஷ் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ அடுத்தது ஷன். இப்போ இதுவும் என்னதான் சொல்லுது அப்படின்னா அந்த ப்ராசஸோ அந்த ஆக்ஷனோ நடக்குது, அதோட முடிவை சொல்லுது அப்படின்னு அர்த்தம். காம்படிஷன் அப்படின்னா போட்டியோட முடிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ டெஃபினேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெஃபினேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெஃபினேஷன்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு வார்த்தைக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு சிம்பிள்ஸுக்கோ நம்ம ஒரு மீனிங் தருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டெஃபினேஷன் அர்த்தம். அந்த அர்த்தத்தை கொடுக்கறது அதுதான் நம்ம டெஃபினேஷன் சொல்லுவோம். இந்த இது என்ன சொல்லுதுன்னா இதுவும் அந்த நேச்சரை தான் சொல்லுது. எதை பற்றி பேசுகிறோமோ அந்த நேச்சரை சொல்லுது. ஆக்டிவாக இருக்காங்க, கிரியேட்டிவாக இருக்காங்க, இதுதான் சொல்லுது. அதே தான் ஐவியூ ஐடிஐவியும் அதே தான், ஐவியும் அதே தான். அதாவது ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லை ஒரு பர்சனோ இல்லை ஒரு திங்கோ அசோசியேட் ஆகிருக்காங்க அந்த செயலில் அப்படின்னா நம்ம இட்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போது ஆக்டிவ், அந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா நம்ம ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன மாதிரியான பொருள்லாம் வச்சுருந்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சுருந்தாங்க, வெடிகுண்டுலாம் வச்சுருந்தாங்க, வெடி மருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா நம்ம காலேஜ்லலாம் சொல்லுவோம் இல்லையா? ஃபஸ்ட் இயர் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்றாங்க டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு விஷயத்தை இல்லை ஒரு துறையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த TIVIV எல்லாம். இந்த இஸ் அப்படின்னா இது நம்ம என்ன சொல்றோம்னா உருவாக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபாசிலைஸ், டேண்டலைஸ். ஃபாசில் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த இறந்த அந்த உயிரினத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறதா ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாசிலைஸ்னா அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறது, பதமாக்குறது, பதமாக வச்சிருக்கிறது, அதுதான் ஃபாசிலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம்மரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ கொஷின்லலாம் கேட்பாங்க இல்லையா சம்மரைஸ் அப்படின்னு. ஸோ அந்த சம்மரைஸ்னால் அந்த சம்மரியை நம்ம கொடுக்கறது, அதுதான் சம்மரைஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபுல் அப்படின்னா நிறைந்திருக்கு, ஃபுல் ஆஃப் அப்படின்னா நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பீஸ்ஃபுல் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. பியூட்டிஃபுல்னா அழகு நிறைந்த அப்படின்னு அர்த்தம். கிரேஸ்ஃபுல்னா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. லெஸ் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம், வித்தவுட் அது இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பென்னிலெஸ் அப்படின்னா பெண்ணி இல்லாமல் இருக்கிறது, காசு இல்லாமல் இருக்கிறது. கேர்லெஸ் அப்படின்னா கவனம் இல்லாமல் இருக்கிறது. ஃப்ளாலெஸ்னா அவங்க கிட்ட குறையே இல்லை அப்படின்னு சொல்றது. ஹெல்ப்லெஸ்னா உதவி இல்லாத நிலையில் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ LY அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லை என்ன மாதிரியான செயல் நடக்குது அப்படின்றது தான் நம்ம LYல சொல்லுவோம். அட்வர்ப்ஸ் தான் இங்கே வரும் மேக்ஸிமம். LY அட்வர்ப்ஸுக்கு தான் வரும். அது என்ன மாதிரியான செயலில் இருக்குது, செய்கிறாங்க, பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்லோ, ஹாப்பி, ஹங்க்ரி, ஹை இது எல்லாமே என்னது அட்வர்ப் தான். ஸோ LYல தான் வரும். LY அட்வர்ப்ஸில் தான் வரும். ஸ்லோலி, ஹாப்பிலி, ஹைலி, ஹங்க்ரிலி, ஐரனிக்கலி, லவுட்லி, லவ்லி, லோலி, மேசிவ்லி, மோஷன்லெஸ் இது எல்லாமே என்னது மோஷன்லெஸ்லி இது எல்லாமே அட்வர்ப்ஸ் தான். ஸோ அதனால் இது மேக்ஸிமம் அட்வர்ப்ஸில் தான் வரும். அட்வர்ப்ஸ். ஸோ LY எங்கே வரும்? அட்வர்ப்ஸில் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது மென்ட். மென்ட் எங்கே தான் வரும்னா ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஒரு ப்ராசஸையோ ஒரு ரிசல்ட்டையோ சொல்கிறது அப்படின்னா மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த செயலை செய்கிறது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மோட்டிவேட் பண்ணுறோம், அவங்கள நம்ம ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அது என்கரேஜ்மெண்ட். அப்பாயின்மெண்ட்னா நம்ம வேலைக்கு அவங்கள நியமிக்கிறோம், அது அப்பாயின்மெண்ட். அச்சீவ்மெண்ட்னா நம்ம ஒரு செயலில் வெற்றி காண்றோம், எதையோ சாதிக்கிறோம், அதுதான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செயல் இல்லை ஒரு வேலை இல்லை ஒரு நிலை, இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட் மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெஸ் அப்படின்னா அது அந்த நிலையை குறிக்கும். இப்போ பாருங்க, ஹாப்பினஸ், சேட்னஸ், குவைட்னஸ், சாபர்னஸ், பிளண்ட்னஸ் அப்படின்னா எந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த நெஸ் வருதோ அது அந்த அர்த்தத்தை குறிக்கும். ஹாப்பினஸ் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா அந்த குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேட்னஸ்னா ராஜாராணி படத்தில் ஜெய் செத்து போயிட்டாரு அப்படின்றது கேட்டவுடனே நயன்தாராக்கு சோகமாக இருக்கும் அப்படின்னா ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் சேட்னஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா அது சேட்னஸ் அப்படின்ற அர்த்தத்தை தரும். இப்போது குவைட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அது குவைட்னஸ் அப்படின்றத குறிக்கும். இப்போ சாபர்னஸ் அப்படின்னா அவங்க ரொம்ப சாபராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தத்தை தருது. இப்போ பிளண்ட்னஸ் அப்படின்னா ரொம்ப அந்த கத்தி ரொம்ப மொக்கையாக இருக்குது, கூர்மை இல்லாமல் இருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நெஸ். இந்த எஸ் எதை சொல்லுது அப்படின்னா எஸ் ப்ளூரல் ஃபார்மை தான் சொல்லும். எஸ் எப்போவுமே எங்கே வரும், ப்ளூரலில் தான் வரும். ஆப்பிள்ஸ், பேக்ஸ், பேர்ட்ஸ், பக்ஸ், டாக்ஸ், எக்ஸ், பிளானட்ஸ், இது எல்லாமே என்னது, ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போது ஆப்பிளுங்கிறது சிங்குலர், ஆப்பிள்ஸ்னு எஸ் சேர்த்த உடனே இது என்ன ஆயிடுச்சு, ப்ளூரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேக்குங்கிறது சிங்குலர், பேக்ஸ் அப்படின்னு எஸ் சேர்த்ததுக்கப்புறம் ப்ளூரல் ஆயிடுச்சு. பேர்டுங்கிறது சிங்குலர், பேர்ட்ஸ்னு எஸ் போட்டதும் ப்ளூரல் ஆயிடுச்சு. ஸோ எஸ் எங்கே போடுவோம், ப்ளூரலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஷன் என்ன முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஷன் என்னது, ஷன் பார்த்தோம் இல்லையா, ITOION, அதே தான் இங்கே திரும்பவும் TION. அதாவது ஒரு நிலையை நம்ம சொல்றது, அது என்ன மாதிரியான நிலையில இருக்கு, இல்லை அந்த நிலை அந்த ஒரு செயலோட முடிவு என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா கட்டுதல், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு, இல்லை அந்த நிலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். செலப்ரேட் அப்படின்னா கொண்டாடுதல், செலப்ரேஷன்னா கொண்டாட்டம். அது மீனிங் டிஃபர் ஆகுது இல்லையா, லைட்டாக டிஃபர் ஆகும். காம்படிஷன், காம்படிட் அப்படின்னா போராடு, மோது அப்படின்னு சொல்றது. காம்படிஷன் அப்படின்னா மோதுறது. இப்போ ஒய் அப்படின்னா கேரக்டரைஸ்டு பை, என்ன மாதிரியான இருக்கு, ரொம்ப டிஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எஃப்க்கு பதிலா டி போலாம். டிஸியா இருக்கு, கிட்டியா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து மயங்குற நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த நிலையில அவங்க மனது இருக்கு, இல்லை அந்த பேசப்படுற அந்த பர்சனோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒய் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபிஸி, பசி, டிஸி அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த OUS அப்படின்னா ஃபுல் ஆஃப் அப்படின்னு அர்த்தம், நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கரேஜியஸ், பாய்ஸ்னஸ், ட்ரெமெண்டஸ், எனார்மஸ், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ஃபுல் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். கரேஜ் அப்படின்னாலே தெரியும் தைரியம் அப்படின்னு. இந்த OUS சேர்த்து இந்த அஸ் சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, தைரியம் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். பாய்சன் அப்படின்னு தெரியுது நமக்கு, விஷம்னு. பாய்சனஸ் அப்படின்னா ரொம்ப விஷம் இருக்கு அப்படின்னு விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஃபுட் இஸ் பாய்சனஸ் அப்படின்னு சொல்லலாம். மேகி இஸ் பாய்சனஸ் சொல்றாங்க, கேக்ஸ் ஆர் பாய்சனஸ் சொல்றாங்க, பானிபூரி இஸ் பாய்சனஸ் சொல்றாங்க. ஸோ அதெல்லாமுமே என்னது, பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ பாய்சனஸ் அப்படின்னா என்னது, பாய்சனஸ் அப்படின்னா விஷம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த்தும் சொல்லலாம், பாய்சனஸ்னு சொல்லலாம், தப்பில்ல. இப்போ ஆர் அப்படின்னா அந்த பர்சன் யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அந்த வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறது தான் இந்த சஃபிக்ஸ் ஆர். இப்போ இன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா இதை சொல்கிறது, ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, வலியுறுத்துறது, சொல்கிறது, ஆர்டர் கொடுக்கறது. இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறவங்க. ஆத்தர் அப்படின்னா புக்கை எழுதுறவங்க. ட்ரைட்டர் அப்படின்னா துரோகி அப்படின்னு சொல்லலாம். டியூட்டர்னா டியூஷன் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். மென்டார் அப்படின்னா நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கவங்க, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், மென்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆரேட்டர் அப்படின்னா பேச்சாளர், அவங்கள தான் நம்ம சொல்லுவோம். சூட்டர் அப்படின்னா யாரை நம்ம சொல்லுவோம், நமக்கு இந்த இது கல்யாணத்துக்கு மேட்சிங்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு அந்த அந்த மேட்சிங் பார்க்குறாங்க இல்லையா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்ணிக்கிறதுக்காக வராங்க இல்லையா, பையன் வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வராங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், சூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணுற எண்ணத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தேடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.